இருக்க முடியும். சக்கரவர்த்தி உள்ளுக்குள்ள நீ மேழுகு வத்தி. நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற. என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றிய. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா என்னடா அது புதுமையா இருக்கு. அவன் அடிபட்டா அம்மா அம்மா இல்லன்னா அப்பா அம்மா. நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க? இல்ல, எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு ரெண்டு பேர் தான் வரும். ரெண்டு பேர்லயே எனக்கு உசுருடா. ரெண்ட பத்தி நீங்க பேசாதீங்க. ரெண்டுல தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம். இனிமே 1 3 4 5 எண்ணிட்டு போங்க. அது என்றப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னேன். ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டோம்னு அப்பம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. ஓஹோ, அவனுக்கு காலில் இதை போடுறேன்றியா? இதை போடணும் இல்ல எதை போடணும்? நமக்கு தேவை சவுண்ட் தானே. ஜிஞ்சினக்கடி 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 ஜினுக்குனக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி. கோவிந்த ஐடியாவா கொக்கான இந்த ஐடியாவுக்கு இமிடியட் பலன் கிடைக்கும். சேகர் உள்ள இருக்கிறான், வரவை இங்க. சேகர் சேகர். இவன் இல்ல, இவன் இல்ல. விழுந்தது நான் தாயா. நீதான், ஆனா நீ இல்ல. என்னப்பா சொல்றான்? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டான். அது நீ இல்ல. அது இல்லடா. அதாங்க இல்ல. சரி, நீ போய் குளி போ. ஆமா, நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதானே முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கண்ண ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில். எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷ், ரமேஷ். என்னப்பா? அம்மாவாமே. இவனே இல்ல. நான் வீட்டு நீங்க பேசுறீங்க. கை கொடுங்க. எதுக்கு ஒரு கை கொடுக்கறது? உன்னை கூப்பிட்டு தண்டையா? அதுலடா, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டான். பாசத்துல இதை போய் கழுவு. இதுதான் ஒரு ரூட்டா? குழப்பத்துக்கு மேல குழப்பம். சும்மா இருக்க. இவனுக்கு ஊத்துன ஆயில இன்ஜின் ஊத்திருந்தா வண்டியாவது கண்டிஷனா இருந்திருக்கும். ஆண்டவா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எவனா ஆயில கொட்டிருக்காங்க. இந்த விளையாட்ட இருக்க. இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்தோன்னு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க அடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்க அம்மாவுக்கு நினைப்பு வந்தா 2 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு, அம்மாவுக்கு நினைப்பு வந்துச்சு. நீ போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க, நான் போய் புள்ளைய அழைச்சிடுறேன். பாத்து போங்க, படிக்கட்டு வந்து உங்களுக்கு கோமா வந்துட போகுது. ஓட்டுவாடா. ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநினைவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப 2 பசங்க வருவாங்க. அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? ஆயே நீ துறக்க வேணும், தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினைப்பு போயிட போது மழை குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுங்க 2 பேரும் வணங்கா முடிங்க. தலையை பிடிச்ச அமுக்கு பூனைங்கப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா பண்றா? மறுபடியும் அம்மா கோபம் வந்துருச்சு. கெடுத்துட்டீங்களா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையில கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்தேன், நிக்க முடியாத அளவுக்கு நாருது. கத்தியும் தீட்டிக்கணா, கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணா.
கறியும் கொத்திக்கணும், கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும். மச்சான் யார் பண்ணி எங்க அது வந்துக்கிற யாரு நீ? என்ன மச்சான்? எனக்கு தெரியல மச்சான். நான் தான் மச்சான். மச்சான் மச்சான். ஏய், மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற நீ யாரு? எந்த சைடுல மச்சான்? என்ன மச்சான்? நம்ம டொம்பி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா. கொடுவா மிஸ் கோவிந்தா. நம்ம தண்டையார் பட்டு தொட்டா கட்டினால அவருக்கு 3 பசங்க. ஆமா, நினைப்பு வருது. வருதா? சப்பி சதாசிவம், சல்பேட்டா மாணிக்கம், சொண்டி சோரி சுந்தரம். இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்தது இல்ல. நான் தான். இப்படி ஆயிப்போட்டா, அடையாளமா தெரியல. ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன வயசுல ட்ரெஸ் எல்லாம் சுத்தி நிற்பிய. இப்ப என்ன பண்ற? ட்ரெஸ் போட்டிருக்கேன். எங்க வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. நம்ம ஊரை விட்டு போடக்கூடாது பாரு. அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன். இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ? கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏய். கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன். இப்போ என் பஞ்சாதி கேரிங். போங்கடா, அறிவு கட்டவனுங்களா. தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறீங்க. தெருவுக்கு தெருவு, சௌரி சோப் முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே, அத பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா ஆமா மச்சான். நம்ம கையில என்ன இருக்குது? புள்ள குட்டிக்கு பகவானா பாத்து குடுக்கறது. பகவான் குடுக்கறானா? ராத்திரி பொண்டாட்டி ஏன் நான் தொந்தரவு பண்றீங்க? அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. தமாசா பேசுற மச்சான். தமாசா கிட்டாடா உங்களுக்கு? பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா? நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க, 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன், 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன். தெரியும் தமாசா பேசுறிய. என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல. இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க, அப்படியே கட்டி புடிச்சுக்குது. ஏய், எங்க இருந்து வந்து எச்சி பண்ணி நிக்கிறீங்க? பாடு போடா. என்ன மச்சான் போங்கிறிய? உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன். ஏய், கையெடு, நீ சரியில்லை போ. சார் வந்துகிறாரு ஆபீசரு. யாரு? உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரரு. வாங்க வாங்க, குடும்ப கட்டிங் ஆபீசர். எங்க இந்த பக்கமா காண்றது? ஆளுங்க அனுப்புன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல. எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னா ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டவே மாட்டான்ற தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க. எப்படி சொன்னா எப்படிப்பா? இது நம்ம சரிக்கே கேவலம்ப்பா. அப்ப நீ பண்ணிக்கோ. முடியாது. ஏன் 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது? அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. அத்தானா வேற யாராவது கரெக்ட் பாத்தி இதான். நானா? பின்ன யாரு? யாருக்குன்னு யாழா பொண்டாட்டி 8வது கேரியா வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு முத்தம் கொடுக்குறான். இட்டும் போங்க gun பாத்து. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்படி யாழ நீங்க இட்டும் போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன், ஒழுங்கா பண்ணிக்கப்பா. பண்ணிக்கோ. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணாம்னு விட்டுருங்க. என்னங்க? இருங்க பூடுமா பாத்து கிட்டாரா. இந்த ஆபீஸ்ல வடிவேல விட்டுருமா? இஷ்டத்துக்கு வந்துடும். கம்முன்னு இரு. அப்பா இல்ல மச்சான், இங்க நின்னுக்கிற ஆபீசர் ஆபரேஷன் காட்டுறாரு. மச்சான், எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான். எனக்கு கத்தி கண்டாலே பயம். கத்தி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற? வாயா, ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா? எறும்பு கச்சா மாதிரி. வா எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்காச்சிக்கிட்டு வானா, எனக்கு ஆபரேஷன் வேணாம். ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க? 60 ரூபாய் பணம், 5 கிலோ அரிசி. அரிசினா அரிசி, என்ன மாதிரி அரிசி? பொன்னி அரிசி. பிரியாணி போட்டா பின்னி எடுத்துடும். அது என் பொண்டாட்டி பாடி. இது பொண்டாட்டி பாடு. இது யாரு பாடு? கைதா என்னான்னு வேஷம் கட்டியா? தோட்டத்துக்கு சொல்லிட்டு தெரியுதா? நீதான் தொட மாட்டேங்கிறிய, அதுக்காக தான் இந்த வேஷம். சரி, என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ்ல நீ என்ன கட்ட போற? பேண்டேஜா? ஆபரேஷன் தான் போ. என்ன இது? நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா? என்ன காப்பாத்தியும். இப்ப தெரியுதா? இனிமே இது மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டியதுதான். இரு, காப்பாத்துறேன். ஆபீஸ்ல என்னப்பா வடிவேலு? இந்த பையன் யாருக்கவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது. நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான். அப்படியே 5-6 வீடு பாத்துன்னு போயிடுங்கயா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா, நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியம் என்ன கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்ல அவர் பாத்துக்குவாரு. போ பயங்கர பீடா. இத்த போட்டுன்னு பேச்சு நின்னாரு, நீ கவுத்திட்டு இருப்பா.